கைஸ், போன பாட்டில் நம்ம சதிதேவி வசந்த கால விழாவில் சிவனுக்கு சொந்தமான இசையை வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்க மக்கள் எல்லாமே இசை அருமையாக இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. ஆனால் சந்திரன் மட்டும் இது வந்து சிவனுக்கு சொந்தமான இசையாச்சே, இது எப்படி இவளுக்கு தெரியும்? ஒருவேளை சிவனுக்கும் சதிக்கு நடுவில் ஏதாவது இருக்குமோ? இல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிவனு இருக்கிற தட்சனோட பொண்ணு இப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தன்னோட மனசை தேத்திக்கிறாரு. இசையை வாசித்து முடிக்கவும் நம்ம சதிதேவி தனியாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. பின்னாடியே மாதங்கியும் போகிறாங்க. அடுத்து என்னாச்சு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இந்த சீரீஸில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மேலே டேக்லேயே வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். மாதங்கி வந்து சதியை பின்தொடர்ந்து போகிறாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க. இந்த பக்கம் கைலாய மலைக்கு பல நாள் பிரயாணப்பட்டு ஒருத்தர் வந்து அங்கே வந்து சேர்றாரு. அவர் வந்து சிற்பி பெரியவர் வந்து வரவேற்கிறாரு. வரவேற்றுட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு. சாப்பாடு கொடுத்துட்டு, யார் நீங்கள், எங்கேருந்து வரீங்க, என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதை கேட்ட வந்தவரோ, என் பேர் சிலாதனன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சிற்பி பெரியவரோ, ஓ விவசாயி சிலாதனனா, நம்ம நந்திதேவரோட அப்பா தானே நீங்கள், ரொம்ப அருமையான பையனை பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கும் தெரியுது இந்த சிலாதனன் வந்து நந்தியோட அப்பா அப்படின்ட்டு. சிற்பி பெரியவரோ நந்தியை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு நந்தியை நினச்சாதான் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சிலாதனன். ஏன் என்னாச்சு, நந்தி தான் சிவன் பக்கத்துலேயே இருக்கிறாரே, அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதுக்கப்புறம் சிலாதனன், அது ஒரு பெரிய கதை அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன ஃப்ளாஷ்பேக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நானும் விவசாய குடியில் பிறந்தவன், என்னுடைய கூட பிறந்தவர்கள் அப்படின்ட்டு எனக்கு யாரும் இல்லை, எல்லோரும் இறந்துட்டாங்க. எனக்கப்புறம் என்னுடைய வம்சம் தலைக்க ஒரு வாரிசு வேணுமே அப்படின்ட்டு குழந்தை பாக்கியம் வேண்டி சிவனை நோக்கி நான் தவம் மேற்கொண்டேன். என்னோடய தவத்துக்கு பலனாக வந்து சிவன் காட்சி அளித்தார். என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்ட்டு சிவன் கேட்க, நானும் விவசாய குடியில் பிறந்தவன், எனக்கு விவசாயம்தான் முக்கியம், எனக்கு வந்து இந்த மாடுகள் தான் வந்து விவசாயத்துக்கு துணையாக இருக்குது, எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் வேணும், அதே மாதிரி விவசாயத்துக்கு உதவி புரிகிற மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க அப்படின்ட்டு சிவனை நோக்கி வேண்டுறாரு. நம்ம சிவனும் ததாஸ்து அப்படின்ட்டு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இப்போ சிவனோட அருளால் வந்து எனக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையும் மாடுகளை போல 2 காதோடு பிறக்குது. நானும் சிவனோட அருளால் பிறந்ததுனால நந்தீஸ்வரர் அப்படின்ட்டு பேர் வச்சேன். பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். நந்தியும் வளர வளர சின்ன வயசுலேருந்து எப்போ பார்த்தாலும் சிவனே 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 சிவனேன்ட்டு சதா சிவனோட நினப்பாகவே இருந்திருக்கிறான். நந்தி பெரியவன் ஆனதும் ஒரு கட்டத்தில், நான் கைலாய மலையை நோக்கி போகிறேன், நான் இந்த பரப்பு பிறந்ததே வந்து சிவனுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் அப்படின்ட்டு கைலாய மலையை நோக்கி நந்தி சிவன்கிட்ட வந்து சேர்ந்துடுறான். அதுக்கப்புறம் நந்தி திரும்ப வரவே இல்லை. இப்போ என்னோடய முன்னோர்களோ கனவுல தோண்டி, உன்னோடையும் நந்தியோடையும் நம்ம வம்சம் நின்று போகக்கூடாது, அதுக்கப்புறம் நம்ம வம்சம் தலைக்கணும் அப்படின்னு சொல்லி கனவுகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நான் நந்தியை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம நந்தியோட அப்பா வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட சிற்பி பெரியவரோ, என்னது, நந்தியை நீங்கள் கூட்டிகிட்டு போக போகிறீங்களா? சிவன்கிட்டருந்து நந்தியை பிரிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்ட்டு நம்ம சிற்பி பெரியவரும் சொல்லிடுறாரு. இதை பக்கத்தில் இருந்து கேட்டால் டிஸ்டர்பன்ஸ் 2 சிவகணங்களும், நாங்களும் சிவனோட தீவிர பக்தர்கள் தான், நாங்கள் சொன்னாலும் சிவன் வந்து ஏற்றுக்குவார், உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் சிவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம், நீங்கள் இங்கேயே ரெஸ்ட் எடுங்க, சிவன் என்ன முடிவு சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சதிதேவி வசந்த கால விழாவில் இசையை வாசித்து முடிச்சுட்டு தனியாக தன்னோட அறைக்கு வராங்க. அவங்கள பின்தொடர்ந்துட்டு மாதங்கியும் அங்கே வந்துடுறாங்க. மாதங்கி வந்து சதிதேவியை, நில்லு, இந்த இசை வந்து உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் இந்த இசை யாரோடது அப்படின்ட்டு. உனக்கு உன்னோட அப்பா மூலமாகவோ இங்கே இருக்கிறவங்க மற்றவங்க மூலமாகவோ இந்த இசை வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்லு, உனக்கு எப்படி இது தெரியும்? இங்கே என்ன நடக்குது? இந்த இசை வந்து யாரோட இசை தெரியுமா? இது சிவனோட இசை. சிவனை இருக்கிற தட்சனோட பொண்ணு பண்ணுற காரியமா இது? நீ வந்து சிவனை காதலிக்கலையில, சொல்லு சொல்லு, நான் சிவனை காதலிக்கல அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு ஒருவித பதட்டத்தோடையே நம்ம சதிகிட்ட மாதங்கி வந்து கேட்குறாங்க. நம்ம சதியோ எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாகவே இருக்கிறாங்க. இதை பார்த்தா மாதங்கியோ, நான் வந்து காதலுக்கு எதிரி கிடையாது, ஒரு பெண் வந்து ஒரு ஆணை காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணலாம், ஆனால் சிவனை இருக்கிற தட்சனோட மகளாக பிறந்த நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, அந்த சிவனை நீ காதலிக்கக்கூடாது, இதனால் ஒரு பிரளயமே ஏற்படும், இதன் பின்விளைவை தெரிஞ்சுதான் நீ வந்து காதலிக்கிறியா அப்படின்னு சதிகை வந்து மாறி மாறி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சிவனை எதிரியாக நினைக்கிற தட்சனோட பொண்ணு பண்ணுற காரியமாக இது? நீ யாரை காதலிக்கிறன்னு தெரியுமா அப்படின்ட்டு நம்ம சதியை பார்த்து கேட்டுகிட்டே இருக்கும்போது இப்போ தான் நம்ம சதி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் யாரையும் காதலிக்கலை, என் மனசில் வந்து யாரும் இல்லை,
நீதி நேர்மைன்னு இருக்கிற பிரஜாதிபதி தட்சனோட மகனானு நான் யாரையும் காதலிக்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ வாசித்த கானத்தை பார்த்தா எனக்கு அப்படி தோணலை அப்படின்னு சொல்ல, மறுபடியும் சதீதேவி பிரஜாதிபதி தட்சனோட மகளனை நான் யாரையும் காதலிக்கலை, என்னோட மனசில் யாருக்கும் இடம் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே சதீதேவியோட அம்மா பிரசுதி அங்கே வந்துடுறாங்க. கூடவே இந்திரனும் அவங்களோட மனைவி அப்புறம் சதியோட சகோதரிகள் அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. என்ன கவலை அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்டர்பன்ஸ் 2 பேரும் சிவன் தியானம் பண்ணுற அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு இறைவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சிவன் தியானத்துலேருந்து கண்மொழிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நந்தியோட அப்பா சிலாதனன் இங்கே வந்திருக்கிறாரு, ரொம்ப கவலையாக இருக்கிறாரு, நந்தியை பார்க்கணும், கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு, வயசாச்சு இல்லையா அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட சிவனும் மரியாதையுடன் அன்புடன் வரவேற்றுட்டு வாங்க, என்னை பார்க்க இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்காக சிவகணங்கள் 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. பிரசுதி கேட்குறாங்க, என்ன கவலை அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சதீதேவியோ வசந்தகால விழாவை நினச்சி கவலையாக இருக்கிறேன் அப்படின்னு மாதங்கி சொல்கிறாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வேண்டி கிடக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டு பிரசுதிகிட்ட சொல்லி சமாளிக்கிறாங்க. அங்கே இருந்த இந்திரனோ, இசைப்போட்டி முடிகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டீங்க, வெற்றியாளர் யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? மாதங்கிட்ட கேட்குறாரு சந்திரன். வெற்றியாளர் யார் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம், எங்கே கெஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மாதங்கி நீங்கள் கூட நல்லா ஆடினீங்க, ஒருவேளை நீங்களாக கூட வெற்றியாளராக இருக்கலாம் அப்படின்ட்டு இந்திரனை சொல்கிறாங்க. இந்திரன் இல்லை நான் இல்லை, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் இசைமணியில் நினைய வச்ச நம்ம சதீதேவி தான் இந்த போட்டியோட வெற்றியாளர் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்படியே தொடர்ந்து மாதங்கிட்ட கேட்குறாங்க, என்ன வசந்தகால விழாவுக்கு காதல் வண்ணம்னு ஒன்று கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, என்ன வாங்க போலையா, கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாதங்கி இப்போ வாங்க போகணும், யாராவது எனக்கு துணைக்கு கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அது ஏன் சதீதேவியை கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் எல்லாரும் சொல்கிறாங்க. தனக்குள்ளேயே மாதங்கி பேசிக்கிறாங்க. இவ வாசிக்கிற இசையை பார்த்தா வெளியே கூட்டிகிட்டு போன உடனே கைலாமலையை நோக்கி ஓடிடுவா போல, சிவனை பார்க்க போயிடுவா போல, என்னை குழி தோண்டி புதைக்காமல் விட மாட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை தட்சனோட பொண்ணு இப்பெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்ட்டு தனக்குத்தானே சொல்லி சமாதானப்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சிட்டு இப்போ தான் பேசுகிறாங்க. இந்த வசந்தகால விழாவில் அர்ப்பணிப்பு ரொம்ப அதிகம் சதிக்கு, அதனால் சதி இங்கேயே இருக்கட்டும், மற்ற யாராவது என் கூட வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாய் பிரசித்தி சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வசந்தகால விழாவில் வேலை அதிகமாக இருக்கும், ஸோ அதனால் நீ சதியவே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சதியோ, நானே உங்கள் கூட வரேன், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது தான் மாதங்கிக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுது. இந்த பக்கம் கைலாய மலையில் சிவகணங்கள் 2 பேரும் சேர்ந்து நந்தியோட அப்பா விவசாயி சிலாதனனை சிவன் முன்னாடி கூட்டிகிட்டு நிப்பாட்டுறாங்க. நம்ம சிலாதனனும் சிவனை பார்க்கவும் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. சிவன் மேலே அவ்வளவு பக்தி. நாம் என்ன கேட்க போகிறோமோ அதுக்கு சிவன் என்ன பதில் சொல்ல போகிறாரோ அப்படின்ட்டு ஒரு கலக்கத்தோடையே காலில் விழுந்து கும்பிட்றாரு. நம்ம சிவனும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லவும் சிவன் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு முக்கியமான காரணமாக தான் உங்களை பார்க்குறதுக்கு வந்தேன், நீங்கள் தான் அதுக்கு ஒரு உபயம் தரணும் அப்படின்னு சிவன்கிட்ட கேட்குறாரு. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்ட்டு உங்களை நோக்கி தவம் இருந்தேன், நீங்களும் வரம் கொடுத்தீங்க, நந்தியும் பிறந்தான், உங்கள் அருளால் பிறந்ததுனால நந்தீஸ்வரர் அப்படின்ட்டு நானும் பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் வளர வளர ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சிவனுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்ட்டு கைலாய மலையை நோக்கி இங்கே வந்துட்டான். நானும் எதுவும் சொல்லலை, ஆனால் இப்போ ஒரு புள்ள இருந்தோ நான் தனிமையில் இந்த வயதான காலத்தில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சிவனோ என்ன வேணுமோ கேளுங்க, எதுவாயினும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சிலாதனன் நந்தி என்னோட புள்ள அப்படின்னாலும் உங்களுடைய சேவகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு சிவன் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ட்டு, பிதா தந்தையான உங்களை 2வது இடத்துல வச்சுருக்குறாங்க, தெய்வமான என்னை 4வது இடத்துல தான் வச்சுருக்குறாங்க, அதனால் 2வது இடத்துல இருக்கிற உங்களுக்கு தான் அதிகாரம் அதிகம், அதுக்கப்புறம் தான் எனக்கு, உங்களுக்கே அதிகாரம் ஜாஸ்தி, என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் 2 பேர்த்துக்குமே தெரியும் இவர் என்ன கேட்க போகிறாரு அப்படின்ட்டு சிலாதனனுக்கும் தெரியும், சிலாதனன் என்ன கேட்க போகிறாரு அப்படின்ட்டு சிவனுக்கும் தெரியும். இருந்தாலும் கேளுங்க அப்படின்ட்டு நம்ம சிவன் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்க போகிறதா தெரியல, சரி நந்தியை கூப்பிடுங்க அப்படின்ட்டு அந்த 2 சிவகணங்கள்கிட்ட சொல்கிறாரு. சிவகணங்கள் சிவன்கிட்ட நந்தி தன்னோட அப்பா வந்துட்டார் இங்கே அப்படின்னு கேள்விப்பட்டதும் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன் நீங்கள் போய் நந்திகிட்ட சொல்லி சிவன் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க, நந்தி கண்டிப்பாக இங்கே வருவான்
அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இது 2 சிவகணங்களும் நந்தியை வந்து கூப்பிட்டுட்டு வர்றாங்க. இப்போ நந்தி வந்து சோகமாகவே இருக்கிறாரு. தன்னோட அப்பா வந்து இங்கே வந்துட்டார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கூட இல்லை. சிவன் தன்னை இந்த கைலாயமலையை விட்டு அனுப்பிச்சிருவாரே அப்படின்ட்டு ஒரு சோகம் தான் அவருடைய முகத்தில் முழுக்க முழுக்க இருக்குது. நந்தி வந்து அங்கே வந்துடுறாரு. நந்தியோட அப்பா நந்தியை பார்த்ததும் சந்தோஷப்படுறாரு. ஆனால் வந்து நந்தி தன்னோட அப்பாவை ஏறெடுத்து கூட பார்க்கவே இல்லை. அப்படியே சோகத்தோடவே வந்து இருக்கிறாரு. இதை பார்த்த சிவனும் நந்தி உன்னோட அப்பா வந்திருக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் தான் நந்தி வந்து அப்பாவை பார்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. சிலாதனனும் தன்னோட மகனை கட்டி பிடிக்கிறாரு. சிலாதனனோட முகத்தில் வந்து சந்தோஷம், ஆனால் நந்தியோட முகத்தில் வந்து தன்னோட அப்பாவை பார்த்த சந்தோஷமே இல்லை, இன்னும் கவலையாக தான் இருக்கிறாரு. இதை பார்த்த சிவனும் நந்தி இங்கே வா, இந்த உலகத்தில் தன்னோட அப்பாவோட ஒரு பிள்ளைக்கு வேறு யாரும் முக்கியமானவங்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நந்தியோ அதே போல தான் ஒரு சேவகனுக்கும் தன்னுடைய இறைவனை விட வேறு யாரும் முக்கியமானவங்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நந்தி சொல்லிடுறாரு. சிவன் வந்து நந்திகிட்ட சொல்கிறாரு, உன்ன மாதிரி ஒரு பக்தன், உன்ன மாதிரி ஒரு சேவகன் வந்து கிடைக்கிறதுக்கு நான் தான் பாக்கியம் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் உங்கள் அப்பா உன்னை தேடி இங்கே வந்திருக்கிறார், உன்னை வேண்டி இங்கே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு நந்தியோ அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் அப்பா தனிமையில் இருக்கிறார் அப்படின்ட்டு உள்ள வர வேண்டி உங்கள்கிட்ட தவம் புரிஞ்சார். நீங்களும் என்னை வந்து வரமாக கொடுத்தீங்க. எங்கள் அப்பாவோட தனிமையும் தீர்ந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் உங்களை நோக்கி இங்கே வந்து உங்களுக்கு சேவை புரிஞ்சிட்டு இருந்தேன். என்னுடைய தேவை இருந்தது உங்களுக்கு, அதனால் நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து அதே தனிமையை காரணம் காட்டி, முதுமையை காரணம் காட்டி எங்கள் அப்பா என்னை கூப்பிடுறாரு. எங்கள் அப்பாவுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்குறீங்களே தவிர என்னுடைய தேவை என்ன அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நந்தி வந்து பாயிண்ட்டை பிடிச்சி பேசுகிறாரு. என்னோட பேர் வந்து நந்தீஸ்வரன். என்னோட பேரில் பாதியாக இருக்கிறவங்களை எப்படி நான் விட்டு பிரிஞ்சு போக முடியும்? உங்கள் தேவை அறிஞ்சோ அறியாமலோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வந்து சேவையாக செஞ்சிட்ருக்கிறேன். உங்களுக்கு சேவை செய்கிறத என்னோடய மூச்சு காற்று போல் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்கள் மூச்சு காற்று மாதிரி உங்கள் கூடயே இருக்கிறேன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போனால் உங்களால் இருக்க முடியுமா அப்படின்ட்டு நந்தி வந்து சிவனை பார்த்து கேட்குறாரு. சிவனால் இதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் அமைதியாகவே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்று என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சிவன் இப்படி சொன்னதும் நந்தி வந்து கோவப்படுவார் அப்படின்னு பார்த்தா, உங்களால் வேணால் முடியும் ஆண்டவா, என்னால் முடியாது அப்படின்னு ஒவ்வொன்றும் அழுதுடுறாரு. இதை பார்த்தா சிவனும் இங்கே உன்னை கூப்பிட்டது உன்கிட்ட விவாதம் பண்ணுறதுக்கு இல்லை, உங்கள் அப்பா உன்னை வேண்டி இங்கே வந்து நின்றுக்கிறாரு. பெற்றவங்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய். அப்படி பெற்றவங்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செஞ்சாலே நீ எந்த ஒரு கடவுளையும் வணங்க வேண்டியதில்லை, எந்த ஒரு கடவுளையும் தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சாலே சொர்க்கம் கிடைக்கும். நீ போய் உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இது வந்து என் கட்டளை அப்படின்னு சொல்லிடுறாரு. நந்தி வந்து ஆடி போயிடுறாரு. சிவன் வந்து இது என் கட்டளை அப்படின்னு சொல்லவும் நந்திக்கு உயிரே போயிடுச்சு. நந்தி வந்து சிவனோட காலில் விழுந்து என்னை இங்கே விட்டு போக சொல்லாதீங்க அப்படின்ட்டு காலில் விழுந்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. சிவன்கிட்ட வந்து பதிலாக மௌனம் மட்டுமே இருக்குது. இதை பார்த்த நந்தியோ இன்னும் நான் உங்களுக்கு வேணாம்ல, நான் இங்கேருந்து போகணும் அவ்வளோதானே, அப்பா வாங்கப்பா போகலாம் அப்படின்ட்டு சிவனை ஏறெடுத்து கூட பார்க்காம திரும்பி கூட பார்க்காம நந்தி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போகிறாரு. நந்தியோட அப்பாவும் சிவனோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நந்தி பின்னாடியே போகிறாரு. இப்போ நந்தியும் நந்தியோட அப்பாவும் அவங்க இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நந்தி வந்து சிவன் முதல்ல சொன்ன விஷயத்தையே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. சிவன் வந்து ஒரு நாள் உன்னுடைய அதீத அன்பே என்ன உன்கிட்ட இருந்து பிரிச்சிரும் போலையே அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருப்பாரு. அதை நினச்சி பார்த்து நந்தி கவலையாக இருக்கிறாரு. நந்தியோட அப்பா வந்து நந்தி சாப்பிட்றதுக்காக பல பழங்களை கொண்டு வந்து அங்கே கொடுக்குறாரு. நந்தி வந்து அதை சாப்பிடாம சிவன் நேரம் சாப்பிட்டுப்பாரா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட சிலாதனனும் சிவன் வந்து உலகத்தையும் கட்டி காக்கிற கடவுள், அவருக்கு வந்து அவரை பார்த்துக்க தெரியும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அவரை பற்றி நீ கவலைப்படாத, கொஞ்சமாவது என்னை பற்றி கவலைப்படு. உன்னை கஷ்டப்பட்டு கடும் தவம் புரிஞ்சு உன்னை வந்து பிள்ளைவரமாக வாங்கி வளர்த்தேன். ஆனால் நீ ஒரு கட்டத்தில் வந்து சிவசேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்ன, நான் எதுவும் சொல்லலை. இப்போயோ எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு. இப்போ என்ன பார்த்துக்கிறதுக்கும், நம்ம நிலத்தை பார்த்துக்கிறதுக்கும், நம்ம மாடுகளை பார்த்துக்கிறதுக்கும், நம்ம வீட்டையும் பார்த்துக்கிறதுக்கும் நீ வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு இதிலெல்லாம் நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு நந்தி. இறந்த காலத்துலேயோ நிகழ்காலத்துலேயோ இல்லை எதிர்காலத்துலேயோ எந்த காலத்துலேயும் நான் சிவனுக்கு சேவை செய்கிற காலம் மட்டும்தான் எனக்கு வந்து புண்ணியமான காலம். சிவனுக்கு சேவை செய்கிற அக்காலம் மட்டுமே என்னுடைய புனிதமான காலம். அக்காலத்திலேயே தான் நான் கழிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிசைக்குள்ளே போயிடுறாரு நந்தி. இதுக்கு அவர் என்ன நடந்துச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கைஸ்.